ஹாய் காய்ஸ், வணக்கம். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சைலண்ட் ரிவெஞ்ச் கண்டிப்பாக பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து நான் என்னதான் உங்ககிட்ட நான் நிறைய சாரி கேட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு நான் தேவையில்ல கண்டென்ட்ஸ் வச்சுருந்துருப்பேன், அன்வான்ட் திங்ஸ் வச்சுருந்துருப்பேன், டர்ட்டி டாக்ஸ் பேசியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது சின்ன சின்ன விஷயம்னு சொல்லலாம். சில பேருக்கு அது பெரிய விஷயமாவும் தெரியலாம். சில பேருக்கு வந்து தியான்ற போர்ஷன் ரொம்ப கேவலமாக கூட தெரியலாம். நான் என்னதான் இந்த அளவுக்குலாம் காமிச்சிருந்தாலுமே கூட என்னோட ஃபிலாசபி எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருக்கேன். சேம் டைம்ஸ் நான் என்னோடது மட்டும் காமிக்காமல் ஆக்ஷனான நம்மளுடைய ஜெயகாந்தனா இருக்கட்டும், ரொம்ப அழகியலான அகிலனா இருக்கட்டும், சோவா இருக்கட்டும், ஏன் க்ரோசாவா கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், சத்யஜித் ரேவை கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், மாணிக்க வாசகரை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அவங்களுடைய ரெஃபரன்ஸு, அவங்களுடைய ஃபிலாசபி எல்லாமே நான் வச்சுருக்கேன். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நான் அதை சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் நீங்கள் போய் தேடி படிப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புரிதல் வந்திருந்துச்சுனாலே நீங்கள் வந்து அந்த புக்ஸ் படித்த மாதிரி தான். அந்த புக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கருத்தியல், அந்த கான்செப்ஷுவல் அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே லைஃபுடைய அல்கரிதம் புரிஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதால, பேசுகிறதால நான் கிரிஞ்சாக தெரிஞ்சுன்னா கிரிஞ்ச் பார்ட்னராக இருந்துட்டு போயிடுறேன். பட் இது பிடிக்கல, இப்படி பேசுகிறது பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு சேனலை விட்டு போயிடுங்க. தேவையில்லாத திட்ட வேண்டாம். நான் யாரையும் நான் தேவையில்லாத என்றைக்குமே நான் மனசு கஷ்டப்படுத்தி நான் இது பண்ணதே கிடையாது. ஓகேவா? எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் ஒருத்தவங்களை திட்டுறது, இந்த என்ன சொல்கிறது, வஞ்சிக்கிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. உங்களால் முடியுது, முடியல, தேவையில்லாமல் ஒருத்தவங்களை பேசாதீங்க. வேண்டாம். நானும் உங்களை பேசல, நீங்கள் என்ன பேசாதீங்க. ஓகே ஓகே, டீல். போயிடலாம். அப்படியே வீடியோ கால் போயிடலாம். சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? சரியான ரவுடி பையன் இவன். எப்படி சொல்கிறது, காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான், யார் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற மாதிரி தான் அவன். நீங்கள் அப்படியே அப்போசிட், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறவ, எப்படி சொல்கிறது, யாருக்கும் நான் கெட்டதே பண்ண மாட்டீங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, ஜென்டில் உமன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே எங்கள் தேங்கிட்ட தான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக. அமௌண்ட் எவ்வளோ? உன்னோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட். என்னையா சொல்கிற? லைஃப் டைம் செட்டில்மெண்ட்? அவங்கக்கிட்ட இந்த டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓ ஓகே, டீட்டெயில்ஸ் கொடு அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறான். பார்த்தாச்சுன்னா ஒரு பொண்ணு. யோ, என்னையா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் எடுத்துகிட்டு வர சொல்கிற? இந்த பார், எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்டலாம் டீல் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, உனக்கே தெரியும். பொண்ணு மேலே கை வச்சுட்டு எடுத்து போயா. என்னடா, என்ன காசு கொடுத்தா என்னவா பண்ணுவேன்? இப்போ நம்ம பொண்ணு பொம்புற. பார், எவ்வளோ பெரிய கொம்பனாலும் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். பட் பொண்ணுக்கிட்டலாம் போயிட்டு என்ன பண்ண சொல்கிறேன்? நான்லாம் அப்படி யோசிக்கிறவன் கிடையாதான். பட் அப்படின்னு அதை யோசிக்கிறான். கொஞ்சம் அப்படியே தலையில் ரப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 minutes கழிச்சு, சரி ஓகே, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ற கொடு, என்ன போடணுமா எப்படி? என்னடா இப்போதான் என்னமோ பொண்ணுன்னு யோசித்தேன், போட்டுமான்னு கேட்குற? போடலாம் தேவை கிடையாது, பெரிய கையே. அதை எப்படியா எடுத்துகிட்டு வந்து அது மட்டும் போதும், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு ஜங்க் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஜங்க் வந்துட்டு, என்னடா மச்சான் சொல்கிற? ஒன்றா சரி கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி பார்க்குறான். டேய், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாடா, நான் பண்ணுறேன்டா. டேய் மயிறு, நானே பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன மச்சான் இப்படியே சொல்கிற? நான் கூடயாவது வரேன்டா, பாதி கூடுறா. பாதி எதுக்கு, நானே பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டு அவன் அந்த டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பேக்கில் அப்படியே சொல்லிக்கிட்டு அம்மாட்ட போயிட்டுருக்கான். இங்கே அப்படியே உங்களை பார்த்தாச்சுன்னா ஆஃபீஸ்க்கு நல்லா கோட் ஷூட் போட்டு அழகாக செம்மையாக நீட்டாக கிளம்பி கீழே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா தான் ஃபுட்டெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. சாப்பிடுவோம். ஓகேம்மா அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் ஃபோன் பேசிவிட்டு நீங்கள் மட்டும் வெளில வரீங்க.
பார்த்தாச்சுன்னா டிரைவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு, "அம்மா போகலாமா?" ம் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கேங்க. காரில் வந்துட்டு போயிட்டுருக்கும்போதே யாரோ ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாங்க, "ஏதோ ஸ்டாப் பண்ணுவானா, ஸ்ட்ரைட்டாக போங்க." "ஆ மேம் அந்த பையன் கன் எடுத்து காமிக்கிறான் மேம்." ம் அப்படின்ட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பையன் வந்து கன்னை காமிச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் ஸ்ட்ரைட்டாக போயிருப்பான். டக்குன்னு அந்த டயரில் வந்து ஒரு கன்று சுட்டு அப்படியே கார் ஸ்டாப் ஆகுது. மேம் என்ன மேன் பண்ணிட்டு இருக்க? ஆ சரி ஓகே, அவனுக்கு என்ன வேணும்னு கேள் அப்படின்ட்டு நீங்கள் பயப்படவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மட்டும் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏதோ பார்த்துட்ருக்குங்க. சேம் டைம் இப்போது லேப் எடுத்து வச்சுட்டு ஏதோ பார்த்துட்ருக்குங்க. மேம் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு அப்படின்ட்டு காருக்கு வெளில நின்றுட்டு அப்படியே உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். ஓகே. ம் அப்படின்ட்டு தலையை மட்டும் அப்படியே ஆட்டிட்டு திரும்பவும் நீங்கள் உங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்குங்க. ஸோ அவன் மட்டும் டோர் மட்டும் நாக் பண்ணுறான். அந்த கிளாஸ் டோரை மட்டும் நாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்க்குறான். ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குங்க. ம் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவன் உள்ளே வரான். உள்ளே வந்து உட்காடுறான். அவங்கள பார்க்குறான். நீங்கள் பயப்படவே கிடையாது. என்னடா கண் எடுத்து காமிச்சிருக்கோம், சுட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே உள்ள பார்த்துட்டு இருக்கான். ம் என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்டேன் அப்படின்ட்டு செகண்ட் டைம் கேட்குறீங்க. அவன் உள்ளே பார்த்துட்டு இருக்கான். மேன் ஏய் இந்த பார். ஆ ஆ என்ன வேணும்? ஆ இல்லை அது என்ன ஆ அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் எதுவுமே பதில் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மட்டும் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. டயர்லாம் பஞ்சர் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு, மேம் போகலாமா மேம்? ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆச்சு. நீ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் லேட் பண்ணுறியா? சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஜஸ்ட் காரில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு எதுவுமே பேசவே கிடையாது. அவனும் எதுவுமே பேசவே கிடையாது. ஸோ அப்படியே இப்போது ஆஃபீஸ் வந்தாச்சு. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன சொல்ல போறியா இல்லை கிளம்ப போறியா? எதுவுமே பேசவே இல்லை அவன். ஸோ நீங்கள் மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டீங்க. ஏ போயிட்டா ஆ சார் கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? அப்படியே கன் எடுத்து அப்படியே காமிக்கிறான். அ இல்லை சார் அது மேம் உள்ளே போயிட்டாங்க. நான் போய் பார்க் பண்ணணும். அதான் இத்தனை கார் நிற்குதுல்ல, இங்கே நிறுத்த வேண்டியதானே? ஆ இல்லை சார் இது மேமுடைய காரு. அது தனியாக தான் பார்க் பண்ணுவோம். அதுவும் இவ்வளோ காஸ்ட்லியான காரு. எப்படி சார் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா? ம் சரி போ அப்படின்ட்டு கன் எடுத்துகிட்டு திரும்ப இது பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க போல இருக்கு. எல்லாருமே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இந்த ரூம், அந்த ரூம் இப்படி போகணும், அப்படி போகணும், இத்தனை ஃப்ளோர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவன் மட்டும் அப்படியே மேலே வந்து இப்போ முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி உள்ள ஷர்ட் போட்டிருக்கான். வெளில ஷர்ட் போட்டு பட்டன் எதுவும் போடாத அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருந்துகிட்ருக்கான். இப்போ என்ன மாதிரி லுக்கில் வந்து ஃபேஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கீங்க. கால் மேலே கால் போட்டு உங்கள் ரோலிங் சேர்ல ரோல் ஆகிட்டே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டுருக்கீங்க. கன்னத்தில் கை வச்ச மாதிரி. ம் என்ன என்ன வேணும் உங்களுக்கு? ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன என்ன வேணும்னு கேட்டேன். கால் வந்துச்சா இல்லை டிரான்ஸ்லேட்டர் வேணுமா? தமிழ் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கேட்டுட்ருக்குங்க. கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்டாக பாக்கெட்குள்ளால கை விட்டுட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறேங்க. அவங்களையும் டாக்டர் பாட்டம் அப்படியே பார்க்குறான். எதுவுமே அவன் பேசவே கிடையாது. அவனோட கண்ணிலே 1000 வார்த்தை போய் பேசுது. பட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்குங்க. ஒரு மாதிரி அவனை பார்த்துக்கிட்டு ஐப்ரோ லிஃப்ட் பண்ணிட்டு, என்ன பேச போறியா இல்லையா இப்போ? ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு மீட் இருக்கு அப்படின்ட்டு வெளில போவீங்க. டக்குனு அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு நிறுத்திட்டு, எனக்கு உன்னோட அசிஸ்டண்ட்டாக வேலை வேணும். வாட்? என்னோட அசிஸ்டன்ட்? நோவே. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஒன் ஷாட்டில் நான் செட்டில் பண்ணுறேன். கிளம்பி போயிட்டே இரு. நான் மணியை கூட நான் லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் கூட என் பக்கத்தில் நான் வச்சுக்க மாட்டேன். கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அவன் உங்கள் சேரில் அவன் மட்டும் போயிட்டு உட்காந்துட்டு ரோல் ஆகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இது சிஸ்டமில் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. சிஸ்டமில் எதுவுமே தெரியல. பட் ஆனால் ஏதோ பார்த்துட்டு அவன் மட்டும் உட்காந்துருக்கான்.
நீங்கள் ஒரு 1 hour கழிச்சு அப்படியே வந்திருப்பீங்க. பார்க்குறீங்க, அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டு, என்ன மேம் பண்ணிகிட்ருக்க? ஆ வந்துட்டியா? ம். என்ன ஆஃபர் லெட்டர் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கை பார்க்குறான். பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கான். யோ, என்ன நீ நின்றுருக்க? உன்னோட வேலை எனக்கு தான். எது? என் வேலை? மேம், என்னம்மா? அப்படின்ட்டு கண்ணை மட்டும் காமிக்கிறீங்க. அவன் சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். இங்கே தாங்கண்ணா. என்ன இப்போ உன்னோட அசிஸ்டண்ட்டாக எனக்கு போஸ்டிங் கொடுக்குறியா இல்லை எப்போ? அப்படின்ற மாதிரி கண் எடுத்து காமிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுக்கிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க மேலே கீழேயும். ஓ, அந்த அளவுக்கு ம், அப்படின்ட்டு அந்த கன்னெல்லாம் அப்படியே லோட் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷோ காமிச்சிட்டு இருக்கான். என்ன ஷோ ஆஃப் பண்ணுறியா? அதோட நான் பெருசாக காமிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு உங்களோட ட்ராவர்லேருந்து ஒரு கண் எடுத்து அப்படியே சட்டுன்னு அப்படியே போடுறீங்க. அவன் பக்கத்தில், அதுவும் அவனோட காலுக்கு பக்கத்தில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு. டக்குன்னு அப்படியே கால் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கான். தெரியுதா? ஆ, உனக்கு என்ன வேணும்? உன் ஷட்டில் நான் தான் பீப் பண்ணுறேன் அப்படின்ற கிளம்பி போயிட்டே இரு. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஏய், நானும் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு உன்னோட அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வேணும், அவ்வளோதான். நீங்கள் முறைக்கிறீங்க. இந்த பார், எனக்கு உன் அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வேணும், வாங்கிட்டு இருந்து எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு இருக்கான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு டாஷையும் என் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. வந்ததுலேருந்து என் டைமை தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணு, நான் யோசிக்கிறேன். ம். ஸ்ரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டீங்க. ஸோ அப்படியே தான் இப்போ டைம் ஸ்கூப்பாக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே கோட்லாம் கழட்டி அப்படியே போட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அவன் உங்களோட கேபினில் தான் உட்காந்துட்ருக்கான் போல இருக்குது. ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். யாரா இவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு உங்களோட ஒர்க் என்னவோ அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா யார் பண்ணாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மேம், சாரி தான். பார்க்குறீங்க என்ன மேம், நீயா பண்ண? ம், நானா? நீ தான் சொன்னால டைம் சேவ் பண்ணால் கன்சிடர் பண்ணுற மாதிரி. அதனால தான் உனக்கு டைம் சேவ் ஆகும்ல இதெல்லாம். ஆ, ஆகும்ல அப்படின்ற மாதிரி இப்படி அவன் சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் பக்கத்தில் இப்படி அவனோட சேர் அப்படியே ரோலிங்கில் அப்படி இழுத்துட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான். டைம் சேவ், ஓகே, இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப வச்சுட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றதுன்றது உங்களுக்கு போக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேப்சலாக இருக்கும்ல, அந்த மாதிரி கேப்சலாகவும் பவுடராகவும் அவன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கான். நீங்கள் அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து இப்படி வேலை போட்டுட்டு அவனை பேக்கில் வர சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கீங்க. காரில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கான். அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க. அவன் அப்போ தான் திரும்பி பார்க்குறான். என்ன ஓகேவா? எப்போ ஆஃபர் கொடுக்குற? ஓகே, இப்போவே உன்னோட காண்டாக்ட் மட்டும் கொடு, மெயில் ஐடி, அப்புறம் ரெஸ்யூம். ரெஸ்யூம்லாம் ஒன்றும் கிடையாது. நேம் தயான், கிம் தயான், அது மட்டும் வச்சுக்கோ. வேறு எதுவும் கேட்காதண்ணா, கேட்பியா என்ன அப்படின்ட்டு கன் எடுத்து காமிக்கிறான். ஏய், இந்த கன்னை எடுத்து காமிக்கலான்ட்டு தேவை கிடையாது, எடுத்து போலவே சும்மா சும்மா சீனா காமிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. சரி, ஹோட்டல் வந்ததும் எழுப்புங்கண்ணே அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணை மூட்டு அப்படியே படுத்துட்ருக்குங்க. அவங்களே பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு வந்துட்டுருப்பான். ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க. அங்கே நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க கூட உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டுருக்கான். யார்ரா அவன், இப்படி ஒரு பொண்ணுக்கு பக்கத்தால இவன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அவனை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டீங்க. சேம் டைம்ஸ் உங்களோட டீல் என்னவோ, உங்களோட அந்த செஷன் என்னவோ அதை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் திரும்ப அப்படியே வந்திருப்பீங்க. சரி, நீ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கவும் இல்லை, அவனும் என்னை பற்றி உங்ககிட்ட கேட்கவே இல்லை. மூடிட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அப்படியே போயிட்டுருப்பீங்க. ஸோ கூப்பிட்டு போகிற இடம் ஒரு மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் நிறைய பேர் இப்படி படுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு ம் அப்படின்ட்டு பைசா மட்டும் ஏதோ எடுத்து போட்டு காரில் வந்து உட்காடுறீங்க. இப்போ நீ என்ன பண்ண? என்னை நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நாளைக்கு ரெக்ரெட் பண்ண மாட்டேல்ல? இல்லை,
அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். ஓகே, அப்போது நாளையிலேருந்து உனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு எதுவுமே நீங்கள் பேசவே கிடையாது. அவன் ஏதோ கேட்கணும்னு ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அவனாவே புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. உங்கள் மம்மி அப்படியே பார்த்துட்டு கேட்குறாங்க, இல்லைம்மா புதுசாக எனக்கு பிஏஓ ஒர்க் பண்ண போகிறான் அப்படி தானே மிஸ்டர் கிம் தயாங்? கிம் தயாங். கிம் தயாங்மா என் பேர் அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே மேலே போயிருப்பீங்க. என்னம்மா சாப்பிடல? ஆ, சாப்பிட்டோம்மா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் அப்படியே மேலே போயிருப்பீங்க. ஆனால் நான் சாப்பிடல. தம்பி இதோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. மேலே போனவங்களே அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே இப்போ உங்கள் அம்மா கூப்பிட்ருப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நடு இடத்துல ஒரு மாதிரி டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். கண்ணை எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிறான். இல்லை இல்லை, அலர்ட்டாக இருக்கேன்னு பார்க்கறதுக்காக வந்தேன், படுத்துக்கோ அப்படின்ட்டு லைட் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே வந்திருப்பான். என்ன? இல்லை, ஓகே அப்படின்ட்டு அவன் மட்டும் அப்படியே படுத்துக்கிறான். ஸோ திரும்ப அப்படியே லாக் பண்ணிட்டு வந்து திரும்ப படுக்கிறான். ஏன்னா அவனுக்கு யார் மேலேயும் நம்பிக்கையும் கிடையாது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்துட்டீங்க. பட் அவன் ரெடி ஆகவே கிடையாது. நீங்கள் மட்டும் விட்டு கிளம்பிருப்பீங்க. ஸோ ஆஃபீஸ் வந்து உங்கள் ஒர்க் என்னவோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க ஒரு மாதிரி கடுப்பாயிட்டான். அவன் வந்து இப்போது கேப் பிடிச்சி அந்த மாதிரி தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். வந்து பார்க்குறான். தள்ள நெல்லு, நான் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கிளம்பிட்டு தான் விட்டு வந்துட்டேன். கிளம்புனா வீட்டுக்கு வெளில வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஒரு குட் மார்னிங் இல்லை ஏதோ ஒரு க்ரீட்டிங் சொல்லணும். உள்ளே படுத்துட்டு இருந்தா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் மீட்டிங் எது இதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் வந்து உங்க முன்னாடி வந்துட்டு, இன்னைக்கு என்ன ஒர்க்? ஒர்க் தானே, வா அப்படின்ட்டு நீங்கள் அவனை கார் டிரைவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்குங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நேற்று ஒரு பிரிட்ஜுக்கு போனீங்க இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு பர்சனுக்கு வந்து பைசா போட்டு வந்திருப்பீங்கல்ல, அவனை போய் கூட்டு வர சொல்கிறீங்க. என்ன விளையாடுறியா? நீ பிச்சைக்காரனை போய் என்னை கூட்டு வர சொல்கிற? ஓ, கேவலமாக இருக்கு. நீ கார் கீயை கொடுத்துட்டு கிளம்பு. என்ன? கார் கீயை கொடுத்துட்டு கிளம்பு மேன். உனக்கு நான் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், அதானே உன்னோட வேலை? ஆ, செஞ்சு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி போய் கூட்டு வர்றதுக்கு அவன் போகிறான். என்ன சொன்னாலும் எந்திரிக்கவே மாட்டான். மலைப்பாம்பு மாதிரி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டான். லைட்டாக அப்படி பார்க்குறீங்க. ஒரு பிச்சைக்காரனை கூட உன்னால் எழுப்பிட்டு வர முடியல. இல்லை என்ன ரவுடி மேன்? அவன் ஒரு மாதிரி எப்படி பார்க்குறான். என்ன பார்க்குறேன்? இந்த பார், நான் சொல்கிற மாதிரி செய்கிறேன், அவன் வருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஓ சரி, ஓகே, கார் கீயை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்க. செஞ்சு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மட்டும் அப்படி போயிட்டு, சார் 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 அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு அப்படியே படுக்கிறாங்க. நேற்று நீங்கள் பைசா போட்டு வந்திருப்பீங்களே, அந்த பைசா அப்படியே எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கு. எல்லார் தட்டுலையும். அதாவது அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. என்ன இந்த ஆள் நைட்டு இந்த பணத்தை எடுத்துக்கவே கிடையாதா? எல்லாரும் எடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துருக்கான். ஷோ, சார் சார், ஆ என்னையா? உங்களை தான். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் எத்தனை நாளாவது குளிச்சு வாயத்தான எவ்வளோ கப்படிக்குது. என்னையா? என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு போய் உட்காந்துருக்கான். அப்படின்ட்டு நெளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். எதுவுமே அவன் பேசவே கிடையாது. ஸோ அவன் மட்டும் திரும்ப அப்படி வந்துட்டான். அந்த ஆள் அந்த படுத்துட்டு இருந்து அந்த பிச்சைக்காரன் வந்து திரும்ப திரும்ப போய் கேட்டுட்டு இருக்கான். என்னையா கூப்பிட்ட, என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். தாங்க ஒன்றுமே பேசவே இல்லை. அதனால அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருப்பான். இந்த பாருங்க மேம், என்னால் முடியல, பக்கத்துலேயே உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான். லைட்டாக எப்படி பார்க்குறீங்க. சரி போ, எனக்கு இப்போ டைம் கிடையாது, திரும்ப நாளைக்கு இங்கே வருவோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பீங்க. ஸோ ஆனால் டே டே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் அந்த பிரிட்ஜ் கடையில் இருக்கிற அந்த பிச்சைக்காரனை பார்க்கறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே பார்க்குறான். என்னமான்னு பார்க்குற, ஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் கையை கட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க காருக்குள்ளாலே. என்ன பண்ணுறான் அப்படின்றவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு. ஸோ போயிட்டு, சார் சார் சார்
காலையிலே எழுப்பாதையா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு தான் படுத்துட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு அ லைட்டா அப்படியே பக்கத்துல அப்படியே தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒரு துண்டு பீடி அப்படியே கடந்துட்டு இருக்கு. அத எடுத்து அப்படியே எரிச்சு, இந்த புகை விட்டுக்கிட்டே அப்படியே எந்திரிக்கிறான். கருமம்! இவனுக்கு இந்த புகை வர இல்லன்னா வர எந்திரிக்க முடியாதாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு எழுப்பிட்டு இருக்கான். ம். நீயா? நேத்து வந்த. என்னன்னு கேட்கறதுக்குள்ள போயிட்ட. இன்னைக்கு என்ன? ஆ? ஆ சார், ஆம், இங்க இவ்ளோ பெரிய ஞானி, நீங்க வந்து இங்க படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பான். ஒழுங்கா நான் என்ன சொன்னேனோ அத மட்டும் செய். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே இப்போ நானா? நானா? எவனையோ தேடிட்டு வந்து என்ன பார்த்து ஞானிங்குது பாரு. பைத்தியக்கார கூமுட்ட. அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாலே அவன் மட்டும் முணுமுணுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. தீ அப்படின்ட்டு அவனுக்கு சரி கோவம் வருது தாயங்க. பட் ஆனா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆ சார் சார் உங்கள நான் அங்க பார்த்துருக்கேன் சார், இங்க பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ம், ம். உனக்கு என்னய்யா வேணும்? சார் நீங்க எவ்வளோ பெரிய ஞானி. ஆ நீங்க இங்க எப்படி படுக்கலாம்? ஆ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாரிலாம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த பிச்சைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியவே கிடையாது. சரி ஓகே. நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். ம். ஆமாய்யா, ஆமாய்யா. நான் நான் தான் அது. வெளில யார்ட்டயும் சொல்லிக்கூடாதுன்னு நெனச்சேன். சரி, ம். ஆ போயிட்டு அப்படியே ஒரு டீ கடையில ஒரு டீயும், ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வா. அப்படியே தேங்க அப்படியே பார்க்குறான். அவன் என்ன சொல்றானோ அப்படியே செய் அப்படின்ற மாரி நீங்க அப்படியே கண்ண மட்டும் அப்படியே காமிச்சிருக்கீங்க கார்ல இருந்துட்டு. தேங்க அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு சொன்னத அப்படியே செய்றான். என்னடா இது! நம்ம சொன்னோம் போய் டீயும், பீடியும் வாங்கிட்டு வரான் போல இருக்கே! அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் நெனச்சுக்கிட்டு, சரி, சரி நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். இப்போதைக்கு அவனோட பேர கண்டுபிடிச்சு சொல்ட்டோம்னா, கரெக்ட்டா நம்ம தான் ஞானி, நம்ம தான் அந்த சாமியார்ன்னு உண்மையாலுமே நம்பிடுவான்ல. ஆனா எப்படி அவனோட பேர கண்டுபிடிச்சு சொல்றது? அப்படின்ற மாரி தான் அந்த பிச்சைக்காரன் நெனச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்பான். சாமி இந்தாங்க. ஆ அப்படின்ட்டு குடுத்துருப்பான். குடு, 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 குடு அப்படின்ட்டு அந்த அப்படியே பத்த வச்சு பீடி அப்படியே பத்த வச்சு அப்படியே குடிச்சுக்கிட்டே அந்த டீ அப்படியே குடிச்சிட்டே இருந்துட்டு இருக்கான். குடிச்சு முடிச்சுட்டு, ஆ இப்ப நான் உன் பேர் என்னன்னு கேட்பேன். சாமி அப்படின்ட்டு பேர் சொல்றதுக்கு வருவான். வேணாம், வேணாம், வேணாம். ஆனா எனக்கு தெரியும். ஆனா, இப்ப நான் உன்கிட்ட பேர் என்னன்னு கேட்டா, நீ ஒரு ஆன்சர் சொல்லுவ. அதே மாரி இன்னும் ஒருத்தன்கிட்ட போய் கேட்டா, அவன் ஒரு ஆன்சர் சொல்லுவான். நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு உலகத்துல எத்தன பதில் பாத்தியா? அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரன் தயங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கான். தயங்கம் அப்படியே என்னடா சொல்லணும்? ஆ சாமி எவ்ளோ பெரிய தத்துவத்த எவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க. தத்துவம் சாமி, தத்துவம், தத்துவம். உங்க வாயில வர்றது அப்படியே தத்துவம் தான். ஆ நம்பிட்டான், நம்பிட்டான். ஆ சாப்பிட சாப்பிட பசிக்குது. பசிக்க பசிக்க சாப்பிடுறோம். ஆனா அந்த பசி தீருதா? ஆ இதுவும் தத்துவமா? ஆ சாமி எவ்ளோ பெரிய தத்துவத்த இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே சாமி. உங்க வாயில தத்துவ மழையா பொழியுது சாமி. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்கு சாமி. அப்படின்ற மாரி அப்படியே கைய அப்படியே புடிச்சுக்கிறான். ஆனா கைய புடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மாரி கேவலமா இருக்கு. அவ்ளோ அழுக்கா இருந்துட்டு இருக்கான். மேல ஃபுல்லா அப்படியே என்ன சொல்றது? அவ்ளோ முடி, அவ்ளோ அழுக்கு. அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கான். டக்குனு அப்படியே கை எடுத்துக்கிறான். திரும்ப அதே மாரி தான் தத்துவமா சொல்லிட்டே இருக்கான் அந்த பிச்சைக்காரன். எங்க தேங்க அப்படியே போதும்டா என்னால முடியல அப்படின்ற மாரி தான் நெனஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி, சரி போதும் வா. அப்படின்ற மாரி இன்னொரு டீய வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு வா அப்படின்ற மாரி நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ இன்னொரு டீ வாங்கிட்டு வந்து அப்படியே குடுத்துட்டு, "அ நாளைக்கு வரேன் சாமி. அ அ பத்திரமா இருங்க சாமி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வந்திருப்பான். ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். கார்ல அப்படியே டேங் அப்படியே உங்க மூஞ்சிய அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான். நீங்க என்னன்னு கூட கண்டுக்கவே கிடையாது. அவன் பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அவன் பேசுறத நீங்க கேட்கக்கூடாது அப்படின்ற மாரி சைலன்ட்டா வந்திருப்பீங்க. டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். லஞ்ச்ல அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ம். "சாப்பிட்டியா? கிளம்பலாமா?" "அ ம். கிளம்பலாம்." "அ எங்க?" "அந்த பிரிட்ஜுக்கு தான்." "எது?" "அந்த பிரிட்ஜுக்கு தான் போறோம். வா." அப்படின்ட்டு அப்படியே கூட்டு போறான். ஸோ அப்படியே வர வழியில ஏதோ திங்ஸ்லாம் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லிருப்பீங்க போல இருக்கு. அந்த கவரோட அப்படியே அந்த சாமி கிட்ட தான் அப்படியே அதாவது அந்த பிச்சைக்காரன் கிட்ட தான் அப்படியே போயிட்டு, "நான் சொன்னதெல்லாம் செய்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்குங்க. ஆ "வாப்பா, வாப்பா. ஆ வா. ஆ என்ன?" அப்படின்ட்டு ஒரு மாரி அவன் தோள் மேல அந்த பிச்சைக்காரன் வந்து தயங்கோட தோள் மேல பிச்சைக்காரன் வந்து கை போட்டு தத்துவத்த சொல்றதுக்கு ரெடியா உட்காந்துட்டாரு அந்த பிச்சைக்காரன். ஸோ அப்படியே ஆரம்பிச்சுட்டான்டா. "சாமி உங்களுக்காக தான்." "அ எனக்காகவா? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பிரிச்சு பார்க்குறான். பார்த்தா அதுல வந்து சோப்பு இருக்கு. சோப்பா? இது எதுக்கு எனக்கு?
ஆ சாமி, இவ்ளோ பெரிய சாமி நீங்க. குளிக்காம இப்படி இங்க வந்து படுத்திருந்தா எப்படி? நல்லாவா இருக்கு? அப்படின்ற மாரி இப்படி சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். குளிக்கணுமா? இவ்ளோ பெரிய சாமின்னு என்ன நம்புறான். ஞானின்னு வேற சொல்ட்டான். இவன் சொல்றத கேட்கலன்னா அந்த பீடி கட்டு, டீ கிடைக்காதே. சரி ஓகே. அப்படின்ற மாரி அப்படியே அந்த சாமி அப்படியே கூட அப்படியே வந்துட்டு இருக்கான். ஏ என்ன? இவன் என் மேலலாம் கை போட்டுல வரான் அப்படின்ற மாரி அவன் நெளிஞ்சு நெளிஞ்சு அப்படியே வந்துட்டு இருக்கான் தயங்க. உங்களுக்கு லைட்டா அப்படி சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க மட்டும் அப்படியே சைலண்டா வந்துட்டு இருக்கீங்க. கார்ல பின் சீட்ல அப்படியே அந்த பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே கிடையாது. அந்த பிச்சைக்காரனும் உங்கள கண்டுக்கவே கிடையாது. அப்படியே டிரைவ் பண்ணி அப்படியே கூட்டு போறான். ஒரு கோவிலுக்கு பக்கத்துல ஒரு கொளக்கரை இருக்கு. அந்த கொளக்கரையில கூட்டு போய் அப்படியே தாங்கி தான் குளிப்பாட்டுறான். ஐயோ! எத்தன வருஷம்டா ஆகுது! அப்படின்ற மாரி தான் மூஞ்ச சகிச்சுக்க முடியாம அந்த மாரி வச்சுட்டு தான் அப்படியே குளிப்பாட்டி, ஹேர் கட்லாம் பண்ணி அப்படியே கூட்டு வரான். பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துட்டு இருக்கான் அந்த பிச்சைக்காரன். ம். யார்றா நீ? நீயா அது? சஞ்சய் ராமசாமிக்கே டஃப் குடுப்பான் போல இருக்கே! எவ்ளோ பெரிய ஹேண்ட்ஸமாடா நீ? ஆ, அ சாமி, அ அப்புறம் அ இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப தத்துவத்த அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஐயோ! காதாரன்னு அறுக்குறானே கரகரன்னு. ம். அப்படின்ற மாரி இப்படியே சொல்லுங்க சாமி. நான் உங்க சீடனாச்சே. குரு சொல்றத கேட்காம இருப்பனா? அப்படின்ற மாரி சொல்றத கேட்டுட்டே இருந்துட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்றது எல்லாமே டேங்க் வந்து ஆமால்ல, ஆமா, அப்படிதான் அப்படின்ற மாரி அவனுக்கு லைட்டா அப்படியே புரியுது. ஸோ இப்படிதான் இப்போ டெய்லி வந்து அந்த பிச்சைக்காரன காலையில எழுப்பி, குளிப்பாட்டி கூட்டு வந்து உட்கார வச்சு, அவன்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு, அப்படி போறது தான் இப்ப தாயங்கோட வழக்கமா இருந்துட்டுருக்கு. இப்போ கூட்டு போய் வச்சு குளிக்க வச்சுட்டே இருந்துட்டுருக்கான். "தம்பி, டெய்லியும் குளிக்கிறோம். குளிக்க குளிக்க அழுக்கு வருது. தேய்க்க தேய்க்க அழுக்கு போகுது. ஆனா இது தீருதா பாத்தியா?" "அ சாமி, எவ்ளோ பெரிய தத்துவம். தத்துவம் சாமி, தத்துவம் சாமி" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே தேய்ச்சு தேய்ச்சு குளிச்சுட்டுருக்கான். இப்போ சாப்பாடு வாங்கி வந்து குடுத்து அப்படியே சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டே இருக்கான். "தம்பி, தண்ணி தாகம் எடுக்குதுன்னு குடிக்கிறோம். குடிக்க குடிக்க தாகம் எடுக்குது. தவிக்க தவிக்க தண்ணி குடிக்கிறோம். ஆனா தாகம் தீருதா பாத்தியா? ஆ நம்ம ஒரு நாளைக்கு எத்தன லிட்டர் குடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆ" அப்படின்ட்டு திரும்பவும் அதே மாரி தான் சொல்லிட்டே இருக்கான். "சாமி, உங்க தத்துவமே தத்துவம் சாமி." அப்படின்ட்டு சாப்பிட வச்சு, இப்போ திரும்ப அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் அவன் கூடவே. அவன் அதே மாரியே நெறைய விஷயம் இவன் லைஃப்‌க்கு சிமிலரா சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கான். ரொம்ப நன்றி சாமி. நான் இப்போ கிளம்பலாமா? ஆ, போங்க தம்பி போங்க. அப்படின்ற மாரி அப்படியே அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்படியே அந்த பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பிச்சைக்காரன் வந்து அங்க இருக்கிறவங்களும், அந்த கோயிலுக்கு வராங்கல்ல, அவங்களும் வந்து இப்போ சாமியார் நெனச்சு நெறைய பேர் இப்போ கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. வந்து தத்துவம்ன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய கருத்துக்கள்ல தான் உண்மதான், ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, இப்போ பெரிய சாமியார் ஆயிட்டாப்ல அந்த பிச்சைக்காரன். தயங்க போயிட்டு மீட் பண்ணணும்னா கூட, கியூல நின்னு தான் சாமி கும்பிடணும் போல இருக்கு. அந்த பிச்சைக்காரன மீட் பண்ணணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு 2 டேஸா அந்த பிச்சைக்காரன மீட் பண்றதுக்கு கூட்டு போகவே கிடையாது. போணும்னு நீங்க சொல்லவே கிடையாது. ஆனா தயங்குக்கே வந்து அந்த பிச்சைக்காரன பார்க்கணும். அந்த பிச்சைக்காரன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாரி அவனுக்கு தோணுது. ஏன்னா, அந்த பிரிட்ஜுக்கு கூட்டு போவேல்ல, உனக்கு நான் என்ன வேலை குடுக்கணும் அத மட்டும் பாரு. அவ்வளோதான். அப்படின்ற மாரி உங்களோட அந்த ஒர்க்கு, அந்த மீட்டிங்ஸு அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. உன் கூடவே வந்துட்டுருக்கான். அந்த பிச்சைக்காரன மீட் பண்ணணும், போணும், பார்க்கணும் அப்படின்ற மாரி இவனுக்கு தானாவே தோணுச்சு. கார் எடுத்துட்டு போய் பார்க்கறதுக்காக போறான். அங்க எங்க பார்த்தாலும் தயங் வந்து அவனுக்கு சொல்லிக் குடுத்தது அப்படின்ற மாரி அங்கங்க இப்படி எழுதி வச்சுட்டு போய் உட்காந்துட்டுருக்கான். என்ன இந்த பிச்சைக்காரன், நான் ஏதோ அ இப்படிதான் குளிச்சிருக்கணும், இப்படி சுத்தமா இருக்கணும், இப்படி டிசிப்ளினா இருக்கணும், நல்ல வார்த்தைகளா பேசணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். அத போய் எழுதி அங்கங்க வச்சுக்கிட்டு என்ன இவன்? என்ன சாமியார் நெனச்சுட்டு பேசிட்டு இருக்கான்? அப்படின்ற மாரி ஓரமா நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நமக்கு கீழ இருக்கிறவங்கலாம் வந்து சாதாரண மனுஷங்க. நம்மளோட சின்ன பசங்கலாம் வந்து சின்ன பசங்க. அவனுங்களும் ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. அவனுங்க தான் நமக்கு குரு. நம்ம அவனுங்களுக்கு சீடன். அப்படின்ற மாரி இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு நிமிஷம் கைய கட்டி அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஓ! ஓ! இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு நெனச்சுட்டான் போல இருக்கு. என்ன குருவாக்கி இப்போ அவன் சீடனா மாறிட்டான். முட்டாள் கூமுட்ட. நீ தான்டா. இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது. வேற ஒருத்தி. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் மட்டும் இப்போ வந்திருப்பான். ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா தான் இப்போ இருந்துட்டுருக்கான். அப்படியே இப்போ ஒரு 10 டூ 15 டேஸ் அவன் ஜாயின் பண்ணதுலேருந்து அப்படியே ஸ்கிப் ஆயிருக்கும். திரும்ப இப்போ வேற இடத்துக்கு அப்படியே கூட்டு போறீங்க. எங்க எங்க கூட்டு போய் தொலைஞ்சுட்டு இருக்குது இது?
அப்படின்ற மாரி அப்படிதான் உன் கூட வந்திருப்பான். என்ன? ஒண்ணும் இல்ல. இறங்கு. இப்ப என்ன இறங்க சொல்ற? இல்ல. ம். இந்தா. அப்படின்ட்டு கழுத்துல அப்படியே செயின போட்டு விடுறீங்க. பாக்கெட்குள்ளால பணத்த அப்படியே வைக்கிறீங்க. என்ன பண்ணுது இது? அப்படின்ற மாரி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டக்குனு இப்போ கழுத்துல இருக்கிற செயின் அறுத்துக்கிட்டு அவன் மாட்டம் ஒருத்தன் அப்படியே வேகமா அப்படியே போயிட்டு இருக்கான். ஏய் ஏய்! ஓ! அப்படின்ட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஏய் ஏய்! எரி எந்த மாரி எரியுன்னு தெரிஞ்சு கூட்டு வந்து அப்படின்ட்டு கழுத்த அப்படியே புடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ட்ரை பண்ணு. ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே பேக் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்குங்க. அப்படியே உங்கள மொறன்னு மொறச்சிருக்கான். என்ன பார்க்குற? ஆ? இது மாரிலாம் நீயும் பண்றவன் தான? ஏதோ பார்க்குற. ஆனா உன் ஆளா தான் இருப்பான். அப்படின்ற மாரி நீங்க அப்படியே சாதாரணமா இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கு எதுக்கு என் கழுத்துல செயின போட்டுவிட்டு நிக்க வச்ச? அதனால தான் நடத்திட்டு போனான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அவன் அவன் எதுவுமே பேசவே இல்ல. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த செயின் அறுத்துட்டு போனான்ல, அவன் இருந்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே நீங்க பெயில் எடுக்குறீங்க. ஆ செயின் கிடைச்சிச்சுல்ல, விட்டுருங்க. அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஏய் என்ன விளையாடுறியா? அவன் என் கழுத்தையும் சேர்த்து அறுத்துருக்கான். நீங்க அப்படியே முறைக்கிறீங்க. இப்ப எதுக்கு முறைக்கிற? இல்ல சார் ரிலீஸ் பண்ணுங்க. பரவால்ல. ஆ அந்த பசங்கள பார்க்குறீங்க. பார்த்தா காலேஜ் படிக்கிற பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. எதுவும் ஃபார்ம் பண்ணி மட்டும் அனுப்பிச்சு விட்ருங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்ற மாரி நீங்க மட்டும் அப்படியே வந்துட்டீங்க. ஸோ, இப்போ அந்த செயின் அப்படியே கையில வச்சுட்டு லைட்டா அப்படியே சிரிக்கிறீங்க. உங்கள ஒரு மாரி அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. வேணும்னே இங்க தாங்கனா கால் பண்ணி ஜங்கு கிட்ட உங்களோட வீட்டுக்குள்ளால திருடுறதுக்கு பிளான் போட்டு குடுத்துருக்கான். அப்படியே இப்போ நைட்டு "அம்மாடி அம்மாடி ஏதோ திருடன் வந்து ஏதோ திருடிட்டு ஓடுறாம்மா ஏறி குதிச்சுட்டு, என்னன்னு தெரியலம்மா" அப்படின்ட்டு உங்க அம்மா அப்படியே இது பண்றாங்க. நீங்க கேர்லெஸ்ஸா அப்படியே "சரிம்மா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க. காலையில அப்படியே புடிச்சாச்சு மேம். இந்த மாரி ஒண்ணும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஜுவல்ஸு, பணம் மட்டும் அப்படியே எடுத்திருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாரி, நீங்க டக்குனு ஸ்டேஷனுக்கு அப்படியே போறீங்க. போயிட்டு யார் அந்த திருடன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த ஜுவல்ஸ், அந்த பணத்த மட்டும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஆ மேம் இல்ல கம்ப்ளைண்ட் எழுதிக்கோங்க. என்ன ப்ராசஸோ பார்த்துக்கோங்க. அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டீங்க. இவ விட்டுருவா அப்படின்னு நெனச்சுட்டு தேங்க் கூடவே வந்திருப்பான். என்ன நேத்து என்னமோ அந்த பசங்கள விட்டுற சொல்லி சொன்னேன். இன்னைக்கு அவன ரிமாண்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்க. அது காலேஜ் படிக்கிற பசங்க. நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னானுங்க. அதனால விட சொன்னது. இவன் அந்த மாரிலாம் எதுவும் சொல்லவே கிடையாது. தெரிஞ்சு ஏறி குதிச்சுட்டு வந்து எடுத்துட்டு போயிருக்கான். ஸோ தப்பு கிடையாது. அப்படின்ற மாரி நீங்க அப்படியே கூட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். தேங்க் இவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படியே எரிச்சலா ஆகுது அவனுக்கு. ஸோ அப்படியே இப்போ உங்களுக்கு தெரியாமயே டெய்லி வந்து தேங் வந்து நீங்க தூங்குனதுக்கப்புறம் உங்க ரூம்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்படியே செக் பண்ணி, அந்த டாக்குமெண்ட்டா, இந்த டாக்குமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவனுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கல. ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில அப்படியே கூட்டு போறீங்க. எங்க கூட்டு போற? இல்ல வா சும்மா ரேண்டமா ஐஸ்கிரீம் போலாம். அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு மேல வந்து ஐஸ்கிரீம் இருக்கும்ல. அ பெல் அடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாரி அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு அப்படியே தூக்கி போடுறப்போ அந்த சைட்ல அப்படியே டிச்சு பார்த்துட்டு அப்படியே லைட்டா அப்படியே சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்குங்க. அங்க தேங்கா அப்படியே பார்த்துருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க மட்டும் அப்படியே சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அங்க என்ன தெரியுதுன்னு இப்ப சிரிச்சுட்டு இருக்க? தெரியலையா? ஒழுங்கா பாரு. அப்படின்ற மாரி அந்த டிச்ச மட்டும் அப்படியே காமிச்சுட்டு இருக்குங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஷோ! பைத்தியம். அப்படின்ற மாரி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கார்ல அப்படியே வரும்போது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க ஒண்ணுமே பார்க்கலையா? அங்க ஒரு மாங்கொட்ட மேல ஒரு புழு நெளிஞ்சிட்டு இருந்தது பார்க்கல நீ? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்குங்க. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல. அந்த மாங்கொட்ட மேல அந்த புழு ஹோல் போட ட்ரை பண்ணிட்டே இருந்தது. அது அதோட எஃபோர்ட் குடுத்துட்டு இருந்தது. ஆனா அந்த மாங்கொட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதால ஓட்ட போட முடியல. கண்டிப்பா பாரேன், அந்த வழியா அடுத்த தடவ போம்போது செடியா மொளச்சு போய் கிடக்கும். ஷோ! சரி, ஓகே. என்ன சொல்ல வர இதுல? அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டு, நீங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு அப்படியே கூட்டு போறீங்க. செம்ம டயர்ட்ல இருக்கீங்க போல இருக்கு. நைட்டு ஒரு 10:00 அந்த மாரி இருக்கும். அவனுமே லைட்டா டயர்ட்ல தான் இருக்கான். நீங்க ஒரு கட்டு அப்படியே பணத்த மட்டும் குடுத்துட்டு, "ம். எடுத்துட்டு போ." "என்ன பண்ணும்?" "ம். போ." அப்படின்ட்டு
கைய மட்டும் நீட்டிருப்பீங்க. சரி ஓகே. அங்க போனா யாராவது இருப்பாங்க போல இருக்கு. யாராவது சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படின்ற மாரி அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸோ அப்படியே போய் நின்னுட்டு இருக்கான். ஒரு பொண்ணு அப்படியே கை பிடிச்சு அப்படியே அவன இழுக்குது. "ஏய் என்னய்யா? பார்க்க ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு எதுவும் ஆகாதா என்ன?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு அப்படியே கேட்குது. ஒரு மாரி மொறைக்கிறான். என்ன? ஒருவேள பணம் இல்லையோ? அப்படின்ட்டு பாக்கெட்லாம் போய் தடவி பார்த்துட்டு, பாக்கெட்ல பார்த்துருச்சு. அவ்ளோ பணம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த அப்படியே எடுத்துக்குது. "ஏய் என்ன? அதான் பணம்லாம் இருக்கே. ஏன்? ஏன் வரமாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணுது. அப்படியே தேங்க் மேல அப்படியே தடவி தடவி பாக்குது. எவ்வளவோ எஃபோர்ட் போடுது. பட் ஆனா தேங்க் அப்படியே "இத பார், இனி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. போ." அப்படின்ட்டு அந்த பணமே போனா எடுத்தது போனது போனா போது. ஏன்னா நீங்களே அது என்னன்னு சொல்லி குடுக்கல. எதுக்கு அப்படின்ற மாரி அவன் வந்திருப்பான். "யோவ் யோவ் யோவ் என்ன? எங்க போற? இந்தா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பணத்த அப்படியே வச்சுட்டு அவர் மாட்டும் போயிருக்கும். "ஏய் இத பார் இந்தா." அப்படின்னு சொல்லிட்டு சரி போனா போது அப்படின்றதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் போட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுவான். "உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுயா. எடுத்துட்டு போ." அப்படின்ட்டு வேற ஒருத்தவன பார்த்துட்டு அப்படியே அது மாட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இங்க தேங் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கேட்காத அனுப்பிச்சுட்டு, கருமம்." அப்படின்ட்டு மூஞ்செல்லாம் அப்படியே இழிச்சிட்டு இருக்கான். நீங்க அப்படியே பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, "என்ன மேம்? என்ன என்ஜாய் பண்ண போலியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?" அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி டென்ஷன் ஆயிட்டு உங்ககிட்ட அப்படியே வரான். நீங்களும் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. "என்ன? ஆ? ஓ! அந்த மாரி நெனச்சிட்டியா? அந்த மாரினா எவகிட்டலாம் போமாட்டேன். இதோ இந்த மாரி ஃப்ரெஷ் பீஸ் கிட்ட மட்டும் தான் போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே வந்துட்டுருக்கான். நீங்களும் அப்படியே அவனே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குனு என்ன நெனச்சிருப்பான்னு தெரியல. அப்படியே இழுத்து வச்சு அப்படியே முத்தம் குடுத்துட்டே இருந்துட்டுருக்கான். தள்ளல. பட் ஆனா அப்படியே சைலண்டா அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. "ஏய் தள்ளு கருமம் பிடிச்சவன்." அப்படி சொல்லிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு கார விட்டு அப்படியே வெளில வந்துட்டீங்க. அவன் காருக்குள்ள இருந்துட்டுருக்கான். "என்னடா பண்ற? பைத்தியம்." அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா அப்படியே போயிட்டுருக்கு. நீங்க அப்படியே கார்ல ஏறிட்டு வீட்டுக்கு போலாம். அப்படின்ற மாரி அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டுருக்குங்க. ஸோ, அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ, அப்படிதான் டே பை டே அப்படியே ஸ்கிப் ஆயிட்டே இருந்துட்டுருக்கு. உங்க வீட்ல டாக்குமெண்ட் எங்க இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுபிடிச்சுட்டான் போலருக்கு. ஸோ, அந்த டாக்குமெண்ட் பார்த்தோனே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவனோட ரூமுக்குள்ள வச்சுக்கிறான். நீங்க அடுத்த நாள் காலையில வந்துட்டு, ம் ஓகே நீ போலாம். அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. என்ன? நீ போலான்னு சொன்னேன். இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை கிடையாது. ஓ! நல்லதா போச்சு. அப்படின்ற மாரி அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டான். அப்படியே டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆயிட்டுருக்கு. உங்களோட ஒர்க் என்னவோ நீங்க அதுதான் அப்படியே பார்த்துருக்கீங்க. நீங்க டெய்லி போறது, வர்றது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, அந்த பிரிட்ஜுக்கு அடியில, இல்ல பிரிட்ஜுக்கு மேல, கோவில்ல, அங்க இங்கன்னு சொல்லிட்டு யாருக்காவது இது மூலமா ஏதோ பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கீங்க. அப்படிதான் போயிட்டே இருந்துட்டுருக்கு. இவன் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனவன், திரும்ப உங்க முன்னாடி வந்து நின்னுட்டுருக்கான். "இல்ல அது என்ன? என்ன சொல்லு? உட்கார். ம்." அப்படி சொல்லிட்டு நீங்க ஏதோ சாப்பிட்டுட்டு இப்படியே அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அவன் எதுவுமே சொல்லவே இல்ல. தலைய குனிஞ்சிட்டு இருக்கான். கையில ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. "என்ன மேம்? என்ன? ஆ? அ திரும்ப ஏதாவது வேலை வேணுமா என்ன? ஆ? இல்ல பெருசா ஏதாவது ஆர்டர் குடுத்துருக்காங்களா? ஆ?" அப்படின்ற மாரி நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு, அந்த ரோலிங் சேர்ல ரோல் ஆயிட்டு நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நின்னுட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்படியே தலைய நிமிர்த்தி பார்க்குறான். "என்ன மேம் சொல்லு. டைரக்ட்டா வந்துட்டுருக்கே. ஏதோ டாக்குமெண்ட்ஸோட வந்திருக்க. என்ன விஷயம்?" "இல்ல இந்த டாக்குமெண்ட் என் கைக்கு கிடைச்சது. குடுத்துட்டு போலான்ட்டு இருக்கேன் வந்து வேற ஒண்ணும் கிடையாது. இந்தா." அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்ட தூக்கி உங்க டேபிள் மேல போடுறான். ம். எந்த டாக்குமெண்ட்? அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இது மிஸ் ஆயிடுச்சுன்ல நான் இருந்தேன். அப்படின்ட்டு ஒண்ணும் தெரியாம நீங்க இருந்துட்டுருக்கீங்க. என்னடி? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்ன மிஸ்டர் ராஸ்கல்? கண்ண பழுக்கணுமா? டீலாம் போடுற? அப்படின்ட்டு மேலே கீழ இப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படியே பிரிச்சு அப்படியே காமிச்சுட்டு, இவ்ளோ பெரிய ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்க. அந்த ட்ரஸ்ட்டோட டாக்குமெண்ட்ஸ கேட்டு திருடிட்டு வர சொல்லியிருக்கானுங்க. அத நான் திருடிட்டு போயிருக்கேன். அத என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா உனக்கு? நான் அந்த அளவுக்கா கேவலமானவன்? ஏன்? கேவலமானவன் இல்லையா நீ? ஆ? கேவலமானவன் இல்லையா நீ? இதோ பாரு. எனக்கு பணம் குடுத்தா நான் என்னவா பண்ணுவேன்? அதுக்குன்னு இத்தன குழந்தைங்களோட வாழ்க்கைய அழிக்கிற அளவுக்கு நான் கேவலமானவன் கிடையாது. ஓ! ஜென்டில்மேன். ம். த கிரேட் ஜென்டில்மேன் தான்யா நீ. பார்றா! ஆ எவ்ளோ சேஞ்சஸு? எப்படி?
அப்படி சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பா தா அப்படி சொல்லிட்டு இப்படி விட்டு இருந்துட்டு அவன் போகிறதுக்கு போகிறான். இல்லை என்ன இவ்வளோ நல்லவனா இருக்கிற நீ என் அப்பா கிட்டேருந்து எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட் மட்டும் எதுக்காக கொடுத்த? ஆ என்ன ஞாபகம் இல்லையா? எப்படி ஞாபகம் இருக்கும்? ம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் வந்து அப்ராடில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க போல இருக்குது. உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவன் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை திருடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருப்பான் போல். நல்லா பீக்கில் அப்படியே உங்கள் பிஸ்னஸ் போயிட்டு இருந்திருக்கும் போல். சில இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் லீக் ஆனதால் உங்களோட கம்பெனி அப்படியே டோட்டல் அப்படியே இதாக இருக்கும். ஸோ அப்படியே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க. உங்கள் அப்பா வந்து அந்த லாஸ்னால தான் அப்படியே இறந்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்குங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போது தெரிஞ்சிருக்கு நான் தான் ரீசன் சொல்லிட்டு. தலையாட்டுறீங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஓகே, அப்புறம் ஏன் சாதாரணமாக அப்படியே விட்டு வச்சிருக்கேன்? ஏதோ பண்ணியிருக்கலாமே. இப்போ இருக்கிற உன்னோட நெட்ஒர்த்துக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? சில பேருக்கு கத்தியால் குத்துறதுலாம் பிடிக்காது. சைலண்ட்டாக வார்த்தையால் ஒரு 4 வார்த்தை சொன்னால் போதும், செத்து போயிடுவான். யாரு நீ? இப்போது இப்படிலாம் பேசுனதால எனக்கு வலிக்கும்னு நினைக்கிறேன் நீ? ஆ ஓ அப்படி புரிஞ்சிச்சு. என்னடா இவ அங்கே கூப்பிட்டு போகிறா, இங்கே கூப்பிட்டு போகிறா, அதை சொல்கிறா, இது சொல்கிறா. சைலண்ட்டாக மேடம் ரிவெஞ்ச் அடிக்கிறீங்களா? பாரு, இதுவே நீ சொல்லி தானே தெரியுது. அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறீங்க. பேசுடா பேசு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவன் மட்டும் அப்படியே பேசி முடிச்சுட்டு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவனுடைய வெளில அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ அவன் மட்டும் அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு போடி பைத்தியக்காரி யார் இவ அப்படின்ற மாதிரி தான் அவன் அப்படியே போயிருப்பான். ஸோ அப்படியே இப்போது 2 months 3 months அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு வந்திருக்கான். திருடிட்டு போனான் இல்லையா, ஜெயிலில் இருந்திருப்பான் இல்லையா, அவன் ஜெயிலேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. திருந்திட்டான் போல. ஸோ வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. நீ திருட, உனக்குலாம் வேலை தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்லை நான் முன்ன மாதிரி கிடையாது, நான் ரொம்ப திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மேம் 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 நான் இப்போ திருந்திட்டேன் மேம், ஏதோ திருடுறதெல்லாம் கிடையாது மேம், எங்கே போனாலும் வேலை கொடுக்க மாட்றாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேம் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு இருக்கான். உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இப்படி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஏதோ பிஸியாக இருக்கீங்க போல் இருக்கு, மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நீ முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. சாப்பிட எதாவது கொடுங்க. இல்லை மேம், அது அவன் திருடன், அவனுக்கு போய் ஷோ கணாயிரம் கொடுங்க, பிரச்சனை கிடையாது கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கேங்க. ஜங்குக்கு அப்படியே கொடுத்தோடனே நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் இருக்குது இந்த மாதிரி ஃபுட்லாம் அப்படியே சாப்பிட்டு. ஸோ அப்படியே நல்லா வயிறு மட்டும் அப்படியே தின்னுட்டு மேம் தேங்க்யூ மேம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப தெரியுது, அவன் கண்ணில் தெரியுது. ஓகே, இனிமே என்னோடய டிரைவராக இருந்துக்கிறியா? பார்க்க ஆள் நல்லா பல்காக இருக்க. ஓகே உனக்கு? மேம் எனக்கு ஜாப் தரீங்களா அப்படின்ற மாதிரி அப்படியே எந்திரிச்சு அப்படி நின்றுக்கிறான். உட்கார் 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 மேம் அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்கள் மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. இல்லை மேம், நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், திட்டி அனுப்பிச்சிருவீங்கன்னு நினச்சேன். இல்லை தாங்களோட ஃப்ரெண்டு வரேண்ணா. உன் நேம் என்ன மறந்து போச்சு? ஜங்குக் மேம். மிஸ்டர் ஜங்குக், நீ திருடின, ஜெயிலுக்கு போனேன், திரும்ப வந்து திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி வேலை கேட்கும்போது நான் கொடுக்கணும்ல? இந்த சொசைட்டியே உன்னை ஃபேனான்னு தள்ளி வச்சுருந்தா திரும்ப அப்புறம் திருட தானே போவேன், கரெக்டா? 2 நாள் பசிக்கு தாங்கிப்ப, 3ஆம் நாள் திருடணும்னு தானே தோணும் உனக்கு. நானே உன்னை திருட வச்சுன்னா எப்படி ஜங்கு, நல்லா இருக்கல்ல? அதுக்கு தான். நீ என்ன பண்ணுற, ஒழுங்கா ட்ரைனிங் தெரியும்ல? ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல மேம்? நல்லா தெரியும் மேம். அதுதான். அப்புறம் எவனா திருடுறதுக்கு என்கிட்ட வந்தானா அவன் அடிக்கிறதுக்கு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க.
சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஆமாம் மேம் தெரியும் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு தான் இப்போது உங்களுக்கு டிரைவராக இருந்துட்டுருக்கான். அவன் தான் கூட்டு போவான் வருவான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கு. தேங்க்லாம் அப்பப்போ அப்படியே பார்க்குறான். ஒரு மாதிரி எனக்கு என்னன்னு தெரியல. உங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துட்டுருக்கு. ஸோ உங்க கூட இருந்த அந்த ஜேர்னி ரொம்ப நல்லாயிருக்கு. அத நெனச்சு நெனச்சு அப்படியே பார்த்துட்டுருக்கான். ஸோ அப்படி தான் இப்போ டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருந்துட்டுருக்கு. ஜங்குக்கு தாங்க கால் பேசிகிட்டே இருந்துட்டுருப்பான். ஆ. ஆமா மச்சான். ஆ, ஆ. இல்லடா. என்னன்னு தெரியலடா. ஒரு 2, 3 டேஸா வீக்கா ஃபீல் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். பட் அப்பவும் ஆஃபீஸ்லாம் வந்துட்டு அப்படிதான் போயிட்டுருக்காங்க. அப்படின்ற மாரி ஜங்குக் பேசிட்டே இருந்திருப்பான். நீங்க காருக்குள்ள வந்த உடனே டக்குனு பிரேக்கப் பண்ணிட்டு, மேம் போலாமா மேம்? ம், ம். ரொம்ப டயர்டா இருக்கு ஜங்குக். கொஞ்சம் சீக்கிரம் போயேன் வீட்டுக்கு. ம். அப்படின்ட்டு அப்படியே படுத்துட்டு இருக்குங்க. திரும்ப அப்படியே கால் வருது. ஜங்குக் கால் எடுக்காம அப்படியே கட் பண்ணிட்டே இருந்திருக்கான். நீங்க என்ன ஜங்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உனக்கு கால் எடு, இல்லனா சைலன்ட்டா போடு. எதுக்கு? அப்டின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா ஒரு மாரி பொரண்டு பொரண்டு அப்படியே படுத்துட்டு இருக்குங்க. ஆ, ஆ. ஓகே மேம். ஓகே. அப்டின்னு சொல்லிட்டு சைலன்ட்ல தான் போடுறான். நீங்க அப்படியே கண்ண தொறந்து பார்க்குறீங்க. என்ன? கால் எடேன். என்னாச்சு உனக்கு? அப்டின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. இல்ல மேம். இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அப்படியா? ஃபோன் எடு. நான் பார்க்குறேன். அப்டி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபோன் கேட்குறீங்க. ஆ இல்ல மேம். நானே பேசுறேன் மேம். அப்டின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பேசுறான். ஆ சொல்டா. என்னடா? என்ன உடம்புக்கு? என்னான்னு சொல்லு. நான் பார்க்கணும்ல. அப்படின்ற மாரி இப்படி பேசிட்டு இருக்கான். இங்க ஜங்குக்கோட மூஞ்சோட ரியாக்ஷன் மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்குங்க. என்ன ஜங்குக்? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆ அ இல்ல மேம். இல்ல ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி சமாளிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஃபோன வச்ச உடனே, என்ன ஜங்குக்? பொய்லாம் ரொம்ப தைரியமா பேசுற? ம். அ அ இல்ல மேம். என்ன என்ன பொய் சொல்றேன்னா? இல்ல தேங்க தானே பேசினேன். அப்படின்ட்டு உங்களோட கோட்ட எடுத்து கையில போட்டுட்டு, நீங்க மட்டும் அப்படியே உள்ள போகும்போது கேஷுவலா அப்படியே கேட்டு நீங்க மட்டும் அப்படியே போறீங்க. அப்படிலாம் இல்ல மேம். தெரியுது, தெரியுது உன் ஃபேஸ்லே. ஓகே. அப்புறம் பார்க்கலாம். அப்படின்ட்டு நீங்க மட்டும் அப்படியே மேல போயிருப்பீங்க. ஸோ மேல போயிட்டு உங்க ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உங்க முன்னாடி வந்து தாங்கி நிக்கிறான். "எங்கன பண்ணிட்டு இருக்க?" இல்ல அது சும்மா உன்ன பார்த்துட்டு போலான்ட்டு." பார்த்துட்டு போற வந்தியா? இல்ல ஏதோ பண்ணிட்டு போறதுக்கு வந்தியா? நம்ப மாட்டல்ல? ஓகே. செக் பண்ணிக்கோ. லைட்டா சிரிக்கிறீங்க. என்ன? நம்பளலாம் செக் பண்ணிக்கோன்னு சொல்றேன். போ, போ. அப்படின்ட்டு நீங்க டோர் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. என்ன செக் பண்ணிக்கோன்னு சொன்னேன். செக் பண்ணு. நான் போறேன். அப்படின்ட்டு ஒரு மாரி அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கான். ம். நான் செக் பண்றதுக்குலாம் விரும்பல. என்னோட ஃபோட்டோ மட்டும் கையில வச்சிருக்க பாரு. இந்த சைட் கோட்ல. எடு. எடுத்து என் கையில குடுத்துட்டு போயிட்டே இரு. எது? உன் ஃபோட்டோவா? உன் ஃபோட்டோ எதுக்கு? சரி. அந்த ஃபோட்டோவும் வேணுனா எடுத்துக்கிட்டே போ. என்ன விடு. அப்படின்ட்டு அந்த கோட்ட போட்டு அப்படியே தொம்முன்னு நீங்க பாட்டுக்கு பெட்ல அப்படியே விழறீங்க. உங்களுக்கு சுத்தமா முடியல போல இருக்கு. வீட்ல உங்க அம்மாவும் இருக்கிற மாரி தெரியல. யாருமே இல்ல. அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஏய்! என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியல என்ன? ம். ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படின்ட்டு படுத்துட்டீங்க. ஸோ அப்படியே இப்போ தயங்குனான். அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ கிச்சன்ல போயிட்டு ஏதோ பண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே உன்கிட்ட குடுக்குறான். என்னது? ஆ? என்ன விஷம் போட்டிருக்கியா? பா! யார்றா அவ? இத பாரும்மா! நான் எதுவும் போடல. உனக்காக தான் செஞ்சேன். ஆ! அப்படி சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுறான். உங்களுக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஒழுங்கா உட்கார கூட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க இப்போ. என்னடி பண்ணுது? ஆ? அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மூஞ்சில அப்படியே தொடச்சு விட்டு, உங்களுக்கு குடுத்து விட்டு, அந்த ஷர்ட் பட்டன் அப்படியே ஒரு பட்டன் அப்படியே கழட்டுறான். ஏய்! ஒ ஒ ஒ ஒண்ணும் பண்ணல. லைட்டா தொடச்சு விடுறதுக்கு. ம். அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாரி என்னன்னு தெரியல, தேங்கோட கைய அப்படியே புடிக்கிறீங்க. ஏய்! என்ன? கிட்ட வாயேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல அவன கூட்டி அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு, உட்காந்துருக்கான். உங்க கைய அப்படியே தடவி குடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். "நீ யாரு? என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் உனக்கே தெரிஞ்சிருக்கே. ரவுடி பையன்.
இல்ல. அப்புறம் என்னோட சூப்பர்மேன் என்னோட சூப்பர்மேன் நீ தெரியுமா? என்ன உளற? அப்படின்ட்டு ஒரு சின்னதா ஒரு பெண்டன்ட் மட்டும் அப்படி எடுத்து காமிக்கிறீங்க. என்னது இது? ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து அப்படியே அவனோட அவன் ஆல்ரெடி ஏதோ செயின் மாரி அப்படியே போட்டுருக்கான். அந்த செயின் கிட்ட அப்படியே வச்சு காமிக்கிறீங்க. அவனுக்கு அப்படியே அவனோட சின்ன வயசு அப்படியே மெமரீஸ் அப்படியே வந்து போற மாரி இருக்கு. நீ அந்த 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 குட்டி பொண்ணாடி நீ? ம். அந்த பொண்ணு தான். ஹே! இ இல்ல. அப்படி சொல்லிட்டு உங்கள நல்லா ஒரு மாரி ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிறான். வாரி அணைச்சுக்கிறான். ஸோ அப்படியே நீங்க அவன கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அழுன்னு அழுதுட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. டக்குனு அப்படியே கட்டி பிடிச்சுட்டு இது பண்ணிட்டு அப்படியே அப்படியே உங்கள திரும்ப அப்படியே உட்கார வச்சுட்டு, "ஏ சாரி அது நான் எதுவும் வேணும்னு பண்ணல அது. உனக்கு நல்லா ரைட்ஸ் இருக்கு. உனக்காக தான் வெயிட் பண்ணேன். பட் என் லைஃப்ல நீ இப்படி ஒரு போர்ஷனா இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல தயா." அவனோட கை மட்டும் அப்படியே புடிச்சுக்கிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ குட்டியா அப்படியே தாங்க அப்படியே யோசிக்கிறான். நீங்க டெய்லி நீங்க ஸ்கூலுக்கு வருவீங்க, போவீங்க. அவன் ஆப்போசிட்ல இருக்கிற கடையில தான் ஒர்க் பண்ணுவான். அதாவது சைல்ட் லேபர்ஸ் மாரி ஒர்க் பண்ணுவான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, டெய்லியுமே நீங்க வரும்போது, போம்போது அவனுக்கு ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸஸு இந்த மாரிலாம் எடுத்துட்டு வந்து நீங்க குடுப்பீங்க. கேர்ள் ட்ரெஸ் தான். பட் இருந்தாலுமே அவன் டீ ஷர்ட்லாம் அந்த ட்ரவுசர்ஸ் அந்த மாரி தான் இருந்துட்டுருக்கும். போட்டுக்குவான். ஸோ அப்படிதான் டேஸஸ்லாம் போயிட்டே இருந்துட்டுருக்கும். ஒரு ஃபைன் டே வந்து குடுத்துட்டு நீங்க இப்படி கிராஸ் பண்ணுவீங்களா ஸ்கூலுக்கு? கொஞ்சம் தான் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பானுங்க. ஸோ அப்படியே உங்கள தூக்கி வச்சுக்கிட்டு அழுன்னு அழுதுருப்பான். எல்லார்ட்டயும் ஹெல்ப் கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்துருப்பான். அங்க உங்க பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துருப்பாங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரமா நின்னு நின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு வரவே கிடையாது. ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்க வந்திருப்பீங்க. பட் அங்க தாங்க இருந்திருக்க மாட்டான். அங்க கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. எங்க போயிருப்பான், எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படிதான் டேஸஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தாங்க நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. தாங்க உங்கள பார்த்துருக்கவே மாட்டான். அப்படிதான் இப்போ அவனோட கைய மட்டும் அப்படியே புடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? அ அப்போ நான் யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சா? எப்படி? இந்த ஃபேஸ் கட் எப்படி மறக்க முடியும்? சொல்லு. நீ தான் என்ன மறந்துட்ட. அப்படின்ட்டு ஒரு மாரி அவனோட கைய பிடிச்சுட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. சாரி ஒயின். அது எனக்கு அப்போதைக்கு தெரியல. ஆனா எனக்கு எனக்கு இப்போ அப்படின்ட்டு அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது. எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு மாரி அவனுக்கு புடிக்கவே இல்ல. இப்ப மாறிட்டான், திருந்திட்டான். அதனால தான் உன் கூட வந்துடலாம், உன் கூட இருக்கலான்னு அவனுக்கு தோணியிருக்கும். பட் அந்த பொண்ணு தான் நீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அவன் ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றான். ஏன்னா உங்ககிட்ட இருந்து அவ்ளோ ஹெல்ப் வாங்கியிருப்பான். ஸோ உங்களையே வந்து இவ்ளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படியே இப்போ ஒரு மாரி கூனி குறுகி போயிட்டு அப்படிதான் இருந்துட்டுருக்கான். நீங்க அவன் கைய கைய புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு மாரி அவன் திருந்திட்டான்னு நெனைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆனா அவன் வேலைக்கு வேலைக்கு போறான். உங்களுக்கு உடம்புலாம் சரியானதுக்கப்புறம், "ஆ ஒயின் நான் கிளம்புறேன். உனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு. உங்க மம்மி கூட வந்துட்டாங்கல்ல. நான் கிளம்புறேன்." "ஏன் தயா? ஏன் போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய புடிக்கிறீங்க. பட் ஆனா அவன் கையெல்லாம் வலிக்கி விட்டு அப்படியே போறான். ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. கிளம்பியிருப்பான். இல்ல ஜங்கு கிட்ட தான் கேட்குறீங்க. "இல்ல மேம் தெர்ல." "என்ன ஜங்கு? பொய் சொல்றியா? ஆ?" அப்படி சொல்ல சொன்னானா அவன்? "இல்ல மேம். எனக்கு உண்மையாவே தெர்ல." "ஓ! அப்படி பண்றீங்க. சரி, சரி. நீங்க நடத்துங்க சார்." ம், ம். ஓகே, ஓகே. அப்படின்ற மாரி ஜங்கு கிட்ட பேசுறதே கிடையாது. எங்க போணுமோ அத மட்டும் நீங்க அப்படியே அவனுக்கு லொகேஷன் மட்டும் சொல்லியிருப்பீங்க. ஸோ லொகேஷன் கூட்டு போய் விடுவான். அவனே உங்ககிட்ட வந்து பேசினாலும், "டைம் கிடையாது. அப்புறம் பேசு." அப்படின்ற மாரி சொல்லுவீங்க. அப்புறம் வந்து பேசினாலும், "டைம் கிடையாது. அப்புறம் வந்து பேசு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அப்படிதான் டேஸஸ்லாம் அப்படியே போயிட்டே இருந்துட்டுருக்கும். அப்படிதான் இப்போ ஒரு நாளு தேங்க அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தாச்சுன்னா, நீங்க ஒரு மீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்க மீட்டுக்கு வந்த ஒரு கிளையண்டோட பாடி கார்ட் அப்படியே வந்திருப்பான். ஸோ அப்படியே நீங்க பார்க்குறீங்க. அவன் ஜஸ்ட் ஒரு விஷ் கூட பண்ணாத அப்படியே நின்னுட்டு இருந்திருப்பான். நீங்க ஒரு மாரி பார்க்குறீங்க.
ஹாய் டேங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்குமே அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ அப்படியே இப்போது அந்த மீட்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே காக்டெயில் பார்ட்டி அப்படியே போயிட்டுருக்கும். நீங்க அப்படியே உட்காந்துட்டுருக்கீங்க. அவன பார்க்க ஒரு மாரி உங்களுக்கு என்னன்னே தெரியல. மைண்ட்லாம் அப்படியே ஸ்டக் ஆன மாரி, நீங்களே கொஞ்சம் அப்படியே ஆல்கஹால்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த தேங்க அப்படியே பார்க்குறான். "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பரதேசி நாயே! கூட தானே இருந்துட்டு இருக்க. ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காடா." "ம் மச்சான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா." "என்ன?" "ம். நான் பேசினாலும் அவங்க டென்ஷன் ஆயிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கடா. ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க." "இது வேறையா?" அப்படின்ட்டு எங்க தேங்க வந்து உங்ககிட்ட பேசுறான். ஆம். "ஒயன், ஒயன், ஹே, ம், ஜங்குக் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? என்ட்ட பேசாத சொல்லியிருக்கான்ல, தள்ளு." அப்படின்ட்டு அவன அப்படியே கொஞ்சம் விலக்கி விட்டு நீங்க அப்படியே வேற இதுல போயிட்டு உட்காந்துட்டு திரும்பவும் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. தேங் வந்து உங்ககிட்ட பேசுறான். "நான் தயாங்டி." யாரு? "ஓ! வாங்க, 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 வாங்க. சூப்பர்மேன். உட்காருங்க." "ஆ, நீயா? நீ ஏன் என்ட்ட பேசுற?" "வாவ்! என்னதாங்க என்ட்டலாம் பேசிட்டு இருக்க நீ? போ, 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 போ. ஆ, பெரிய பாடி கார்ட் வேற. ஆ, எப்படி? என் பக்கத்துல உட்காருவீங்களா? எந்திரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்குங்க. ஏய்! உங்க வீட்ல உங்க அம்மா தேடவும் மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்களா? அ என்ன சொன்ன? ஆஹ, கம்மக. அ சொல்லு, சொல்லு. அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க. "எந்திரி, ஓவர் ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கான். நீங்க அந்த கோட்ட அப்படியே கழட்டி அப்படியே ஓரம் வச்சுட்டு, ஷர்ட்ட ஒரு இந்த பட்டன மட்டும் அப்படியே ஒரு பட்டன அப்படியே கழட்டி விட்டு, திரும்ப அப்படியே நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஷர்ட் அப்படியே இறுக்கி புடிச்சுக்கிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கியா?" "ம். தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். தெரியலையே. எல்லாம் பிளர்ரா தெரியுது." அப்படி சொல்லிட்டு முகத்தெல்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்குங்க. அவன் பக்கத்துல வந்துட்டு, "ஓ! இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ பாருங்க மிஸ்டர் தா. ம். உங்களோட ஒர்க் என்னவோ அத மட்டும் பாருங்க. ஆ தூக்கம் வருது." ம். அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே ஒரு மாரி சாயறீங்க. டக்குனு அப்படியே தூக்குறான். "என்ன பண்ற? விடு, விடு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்குங்க. ஆனா அவன் விடுற மாரி கிடையாது. அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே கார்ல போட்டு, "டேய் நான் பார்த்துக்கிறேன். நீ நீ கிளம்பு." "டேய் மச்சான் கோவப்படுவாங்கடா. டேய் மூட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு அப்படியே கூட்டு போயிருக்கான். உங்க வீடு வந்திருக்கும். "ஒயன், ஒயன், ம், ம்." அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்ல அப்படியே படுக்க வச்சுட்டு, உங்க அம்மாகிட்ட தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். "ஆம், பார்த்துக்கோங்க ஆண்டி. ஆ அவளுக்கு வேற ரொம்ப முடியலன்னு நெனைக்கிறேன். ஆ சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு ஷூலாம் கழட்டி விட்டு அவங்க தான் இது பண்ணி விடுறாங்க. ஆனா அவனுக்கு போகறதுக்கு மனசே வரல. ஸோ அப்படியே ஆண்டி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போய்க்கவா?" "ஆ சரிங்கப்பா." அப்படின்ற மாரி அவங்க மட்டும் ட்ரெஸ்லாம் இது பண்ணிவிட்டு, அவங்க போயிருப்பாங்க. எங்க தாங்க அப்படியே பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். நீங்க ஒரு மாரி புரண்டு புரண்டு படுத்துட்டு இருப்பீங்க. அம்மா, அப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அம்மா பக்கத்துல வரவே கிடையாது. ஒரு மாரி தேங்கோட கைய வந்து உங்க அம்மா நெனச்சுக்கிட்டு அப்படியே புடிச்சுக்கிறீங்க. "ஏம்மா ஏன் என்ன விட்டு போன? ம். என்ன யாருக்கும் புடிக்கவே இல்லையா?" அப்படி சொல்லிட்டு நல்லா அழுதுட்டே இருக்குங்க. அவனுக்கு ஒரு மாரி என்னன்னு தெரியல. அப்படியே உங்களயே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். "ஏய் என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். ஆனா அந்த தயங்கோட கைய அப்படியே புடிச்சுட்டு நீங்க அழுதுட்டே இருந்துட்டுருப்பீங்க. டக்குனு அப்படியே வந்து உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். நீங்க அப்படியே உங்க அம்மா நெனச்சுக்கிட்டீங்க. நல்லா கட்டி பிடிச்சுட்டு நீங்க அழுதுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மாரி என்ன விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆ? ம். அப்படி சொல்லிட்டு நல்லா அழுதுட்டு இருக்குங்க. ஸோ அவனுக்கு இப்பதான் புரியுது. "ஏய் என்ன சொல்ற? உன் அம்மா யார் கூட போனா?" "அது வந்து ஒரு மல்டி மில்லியனர் கூட்டோன்னு போயிட்டாங்க என் அம்மா. நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என் டாடா என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்கேன். அப்போ இந்த வீட்ல உனக்கு அம்மான்னு இருக்கிறது அவங்க என் அம்மா தான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க மட்டும் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கங்க. அவனுக்கு ஒரு மாரி யாரா இருக்கும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். உங்கள நல்லா படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே கீழ இறங்கி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க கீழ அப்படியே சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. "ஆ அது ஆ வாங்கப்பா வாங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா?" "இல்ல உங்ககிட்ட கொஞ்சம்
பேசலாமா? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி அப்படியே கேட்டுட்டு இருக்கான். "ஆ இல்லப்பா, என்ன கேட்குறீங்கன்னு ஸ்ட்ரைட்டா கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு புரியல." அ அப்படி சொல்லிட்டு அப்படியே கேட்கவுடனே, "ஆ ஒயினுக்கு நீங்க ஓ ஒயினு சொன்னாளா? ஆ அ இல்ல ஒயினோட அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவங்க வந்து, "இல்லப்பா, ஒயினுக்கு ஒயினுக்கு அம்மாவாகுற தகுதிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா ஒயின் ரொம்ப நல்ல புள்ள. இந்த மாரி அந்த புள்ளைய சின்ன வயசுல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என் வீட்டுக்காரரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயில்ல கடந்து உடம்பு சரியில்லாம போயி அங்கேயே இறந்துட்டாங்க. நானும் என் புள்ளையும் நடு ரோட்ல நின்னோம். அப்புறம் யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்ல. என் புள்ளைக்கு உடம்புக்கு முடியாதப்போ கூட யாரும் உதவிக்கு வரல. அப்படியே காலப்போக்குல நான் தனியாள் ஆயிட்டேன்ப்பா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீடு தானே, இந்த குடும்பம் தானேன்னு பழி வாங்குறதுக்காக வந்தேன். ஆனா பழி வாங்க வந்த என்னையே இந்த பைத்தியக்கார புள்ள அம்மாவ பார்க்கும், அம்மாவா ஏத்துக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த புள்ளைக்கு பழி வாங்க கூட தெரியலப்பா. பழி வாங்குறேன்ற பேர்ல பாசத்த காட்டி உயிர் எடுக்குது. அதனால அப்படியே இருந்துட்டேன். சரி போ, இதுக்கப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில? அந்த புள்ளைய மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துடலான்னு ஒரு நாள் கால்ல விழுந்து கதறினேன். எனக்கு தெரியும் ஆண்டி அப்படின்னுது. ஐயோ! ஆண்டிலாம் சொல்லாதம்மா, அம்மான்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்தேன். ஐயோ! கால்லலாம் விழாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன வாரி அணைச்சுக்கிட்டு, "என் அன்னையிலேருந்து அம்மாவ பார்த்துட்டு இருக்குப்பா" அப்படின்னு சொன்னோனே, எனக்கு அவ்வளோதான். அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணாடா அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்படியே மேல வந்துட்டு உங்க கால் கிட்டயே இப்படி உட்காந்துட்டு இருக்கான். நீங்க எப்ப எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே நீங்க எந்திரிக்கிறீங்க காலையில. "தயா, என்ன பண்ணிட்டு இருக்க? கால் கிட்ட. கால விடு." "ஏய் என்ன கால விடுன்ற? எனக்கு ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு கால் கிட்ட அப்படியே முத்த வைக்கிறான். "ஷீ என்ன பண்ணிட்டு இருக்க? ச்சீ எந்திரி. கருமம் மட்டும் பண்ணிக்கிட்டு." அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் அவனோட கைய பிடிச்சு அப்படியே இழுக்க ட்ரை பண்றீங்க. "ஏய் என்ன விட்டுர்றி." அப்படின்ட்டு கால் கிட்ட அப்படியே முத்த வச்சு, கால்ல அப்படியே அவனோட டீயர்ஸ் அப்படியே கொட்டிட்டே இருக்கு. "என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆ? ஏன்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னடி? சாதாரணமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குற? உன் லைஃப்ல சுத்தி இருக்கிற ஒருத்தவங்களையும் இந்த மாரி கைப்பிடிச்சு கூட்டு போணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. பிச்சைக்காரன ஞானியாவும், சாமியாராவும் மாத்துற. திருட வந்தவன டிரைவரா மாத்தி வச்சிருக்க. என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? இங்க ஒண்ணும் நடக்கல. கால விடு மொதல்ல." அப்படின்ட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவனோட தலைய மட்டும் அப்படியே கோதி கொடுக்குறேங்க. "இப்ப கூட பாருடி, என்ன நீ மன்னிச்சு எப்படி நீ உன்னால ஏத்துக்க முடியுது? உன்னை யார் மன்னிச்சா? உன்னையும் பழி வாங்குறதுக்காக தான் பக்கத்துல வச்சிருக்கேன்." அப்படியே அவனோட கண்லேருந்து டீயர்ஸ் அப்படியே கொட்டிட்டே இருக்கு. கட்டி புடிச்சுக்கிறான். ஸோ அப்படியே ஒரு மாரி அவனோட தலையெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு, "என்னடா? ஆ? கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னையா? ம். உன்ன தான். உன்ன நெறைய பழி வாங்க வேண்டியது இருக்கு. லவ் யூ டி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி புடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிட்டு, ஒரு சின்னதா ஒரு ஹால்ல தான் வந்து இவங்களுக்கு மேரேஜ் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கும் தயங்கம். தயங்க அப்படியே இங்கேயே ஒரு மாரியே பார்த்துட்டு இருக்கான். "என்னடா ஒரு மாரி பார்க்குற?" "ம். இல்ல." அப்படின்ட்டு இப்போ 2 பேருக்குமே மேரேஜ்லாம் நடந்திருக்கும். ஜங்க் தாங்க டிரைவரா வந்திருப்பான். "என்ன மச்சான்? என்ன மேரேஜ்லாம் பண்ணிட்ட? அப்புறம் மேம கூப்ட்டு அப்படியே அப்படியே பறந்துருவல்ல?" அவன் எதுவுமே பேசவே இல்ல. சைலன்ட்டா அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டுருக்கான். ஒரு மாரி உன் கைய மட்டும் அப்படியே வருடி வருடி அப்படியே புடிச்சுக்கிறான். பார்க்குறான் ஜங்குக்கு. "சர்ரா சர்ரா நீ நடத்து. நான் எதுவும் பேசல." அப்படின்ற மாரி அப்படியே வாய மூட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாரி தேங் வந்து உங்க தோள்ல அப்படியே சாஞ்சுக்கிறான். "டி இத நான் பண்ணணும். ப்ளீஸ் டி." அப்படின்ட்டு அப்படியே சாஞ்சுக்கிறான்.
ஸோ அப்படியே இப்போ டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஒரு மாரி நார்மலா தான் அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆயிட்டே இருந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட அப்படியே கிராஸ் ஆயிருக்கும். இது மாரி தான் போயிட்டே இருந்துட்டுருக்கு. அவன் வீட்ல தான் இருந்துட்டுருக்கான். சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வருவான். அவங்களுக்கு ஃபுட் எடுத்துட்டு வருவான். அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. அவன் உங்களுக்கு குழந்தையா பார்க்கறதுலாம் சுத்தமா அவங்களுக்கு புடிக்கவே இல்ல. ஒன் டே ஒரு மாரி அவனுக்கு ஏதோ மிக்ஸ் பண்ணி அப்படியே குடுத்துட்டீங்க போல இருக்கு. ஸோ ஒரு மாரி உன்கிட்ட அ ஒ ஒயின் அ நீ வேற ரூம்ல படுத்துக்கிறியா? எதுக்கு வேற ரூம்ல? அ இல்லடி எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நெளிஞ்சிட்டு இருக்கான். ஸோ நீங்க மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகறதுக்கு அப்படியே போறீங்க. டவலோட உள்ள போறீங்க. அவனுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணுது. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ம். இவ வேற. ம். இருக்கா தேங் அப்படின்ட்டு தேங் மட்டும் அப்படியே வெளில போயிருப்பான். நீங்க வந்து உள்ள வந்து பார்க்குறீங்க. பார்த்தா தேங் அங்க இல்லவே இல்ல. கால் பண்றீங்க. கால் எடுக்கவே இல்ல. ஜங்க்கு தான் கால் பண்றீங்க. ஜங்க் அப்படியே தேங்க் கால் பண்ணி, "டேய் எங்கடா இருக்க? டேய் நீ வேற ஒருத்தன். என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். "வீட்டுக்கு போலடா. ஒயின் மேம் கால் பண்ணாங்க. அ நான் போறேன்டா, போறேன். எனக்கு போக தெரியும். நீ ஃபோன வை மூடிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இப்படியே வச்சிருப்பான். திரும்பவும் ஜங்க் கால் பண்ணி அப்படியே, "டேய் என்னாச்சு? என்ன பிரச்சனை? மேம் எனக்கு கால் பண்றாங்க. நீ இல்லன்னு சொல்ட்ட." "அதுவாடா, எனக்கு இது ஏதோ பண்ணுதுடா. அது அது எப்படி நான் சொல்றது? ஒரு மாரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். "டேய் உனக்கு ஏதாவது இருக்காடா? இவ்ளோ நாள் ஆகுது மேரேஜ் ஆயி. நான் கூட ஏதேதோ நெனச்சேன். ச்சீ! கருமம் பிடிச்சவனே! வீட்டுக்கு போ." அப்படின்ற மாரி எங்க ஜங்க் அது இதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ தேங் அப்படியே வீட்டுக்கு தான் வரான். ஒரு மாரி அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் ஆனா கண்ட்ரோல்டா தான் அ ஒயின் அ நீ பெட்ல படுத்துக்கோ. நான் சோஃபால படுத்துக்கிறேன். நீங்க பெட்ல படுத்துக்கிறீங்க. அவன்கிட்ட எதுவுமே பேசவே கிடையாது. என்ன பேசவே மாட்றா? ஏதாவது டென்ஷனா இருக்காளோ? அப்படின்ற மாரி இப்படியே படுத்துட்டு இருக்கான். நீங்க மட்டும் படுத்தோனே திரும்பி புரண்டு கூட நீங்க படுக்கவே கிடையாது. என்னன்னு கூட கேட்கவே கிடையாது. நீங்க மட்டும் படுத்துட்டீங்க. என்ன எதுவுமே கேட்கவே இல்ல, பேசவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிட்டே இருந்துட்டுருக்கு. ஒயின் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்றா? காதுல கூட விழலையா என்ன? அப்படின்ட்டு பக்கத்துல வந்து பார்க்குறான். கண்ண தொறந்தா இருந்துட்டுருக்குங்க. ஒயின் ஏய் பேசவே இல்ல. என்னாச்சுடி? என்ன பாரு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். நீங்க பார்க்கவே இல்ல. என்னடி? அப்படின்ட்டு கை வச்ச உடனே டக்குனு அப்படியே தட்டி விட்டீங்க. என்ன? ஒயன் ஒயன் மரியாதை கையெடு. இல்ல அது மரியாதை கைய எடுன்னு சொன்னேன். உனக்கு என்னடா? ஆ? இப்ப கூட என் பக்கத்துல வரணும்னு உனக்கு தோணலல்ல? ஒயன் என்ன பேசுற? இத பாரு மரியாதை போயிடு. அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நல்லா படுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே உங்க பக்கத்துல வந்து ஒரு மாரி கட்டி பிடிக்கிறான். கைய எடு. இல்லடி அது ஒரு மாரி எனக்கு என்ன ஒரு மாரி? என்ன ஒரு மாரின்னு கேட்குற? எனக்கு உன் கூட வாழணும்னு தோணாதா? ஓ! இப்போ இதோ இப்படி நீ பண்றது கூட நான் தான் காரணம். நான் தான் மிக்ஸ் பண்ணி குடுத்தேன். ஆனா அப்ப கூட என் பக்கத்துல வரணும்னு தோணலன்னா, அப்போ ஃபால்ட் உன் மேல கிடையாது. என் மேல தான். நீ அந்த டைம்ல கூட என் பக்கத்துல வரணும்னு நினைக்கலன்னா, அப்ப என் மேல தானே தப்பு. என்ன உனக்கு புடிக்கல தானே? வேண்டாம். டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏய்! என்ன பேசிட்டு இருக்க? லூசாடி? அப்படிலாம் கிடையாதுடி. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கைய பிடிச்சுக்கிட்டு இது பண்றான். அப்புறம் என்ன? அது அது ஒரு மாரி இருந்ததுடி. வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மூஞ்சி ஃபுல்லா அப்படியே மொத்தமா வச்சிருக்கான். உங்களுக்கு ஒரு மாரி ஆகுது. ஸோ அப்படியே அவனோட காலர் பட்டன் இருக்குல்ல, அந்த இடத்துல அப்படியே புடிச்சு அப்படியே இது பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அங்க அங்கன்னு சொல்லிட்டு அவனோட கை அப்படியே ப்ளே ஆகுது. ஒரு மாரி ஃபோர்ஸா இருக்கான். தாங்க முடியல உங்களால. "நீ தானடி குடுத்த, நான் என்னடி பண்ணட்டும்? மன்னிச்சுக்கோடி. ஆ சுத்தமா முடியலடி. நான் என்ன பண்ணட்டும்? அதுவும் எனக்கு இந்த போர்ஷன்லாம் சத்தியமா வெளில வரணும்னே தோணலடி. மன்னிச்சுக்கோடி. நீ எனக்கு கத்துறேன்னு தெரியுதும்மா. மன்னிச்சுக்கோடி." முடியலடா. வேணாம்டா. ப்ளீஸ்டா. சத்தியமா முடியல. விட்டுர்றா. அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கதறிட்டு இருக்கீங்க. அவன் என்னால முடியாதும்மா. மன்னிச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 தடவ கால்ல வேற விழுந்துட்டு இருக்கான். ஸோ அப்படிதான் போயிட்டே இருந்துட்டு இருக்கு. ம் முடியல. வேண்டாம். கால்லாம் வலிக்குது வேண்டாம். அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டே இருந்துட்டு இருக்கீங்க. பட் அவன் கேட்கிற மாரி கிடையாது. திரும்ப திரும்ப அப்படியே தான் போயிட்டே இருந்துட்டு இருக்கு நைட் ஃபுல்லா. ஸோ அப்படியே ரொம்ப டயர்டா அப்படியே படுத்துட்டு இருக்குங்க. அப்படியே இப்போ தேங்க அப்படியே உங்களையே பார்த்துட்டுருக்கான். ஒரு மாரி ரொம்ப அழகா இருந்துட்டுருக்கீங்க. நல்ல டயர்டா தூங்கிட்டே இருந்துட்டுருக்கீங்க போல இருக்கு.
அப்படியே இடுப்பெல்லாம் அப்படியே புடிச்சு விடுறான். கையெல்லாம் அப்படியே புடிச்சு விட்டுட்டு இருக்கான். எங்க எங்கலாம் வலிக்குது. அங்கலாம் நான் என்னடி பண்ண முடியும்? ம். நான் வேணா ம். வாய மூடு. ம். இப்படியே படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம். அப்படி சொல்லிட்டு நீங்க குழந்த மாரி நீங்க படுத்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே இருந்துட்டுருக்கான். ஓகேடா, அது ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கட்டும். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகரா வெயிட் பண்றேன். ஓகேடா.